சீரடி சாயி கதை கேட்போம், அவரை பரமசிவன் அம்சமாக ஏற்போம். சீரடி சாயி கதை கேட்போம், அவரை பரமசிவன் அம்சமாக ஏற்போம். வேண்டியதை அவர் வந்து தருவார், வேண்டியதை அவர் வந்து தருவார். நம் வேதனையை விலக்கி அருள் புரிவார், நம் வேதனையை விலக்கி அருள் புரிவார். ஓம் சாயி ஓம் சீரடி சாயி ஓம், ஓம் சாயி ஓம் சீரடி சாயி ஓம். நிஜாமின் சமஸ்தானம் பத்திரி கிராமத்திலே நித்தமும் பூஜை செய்யும் பிராமண தம்பதியர். நிஜாமின் சமஸ்தானம் பத்திரி கிராமத்திலே நித்தமும் பூஜை செய்யும் பிராமண தம்பதியர். பிள்ளை வரம் கேட்டு பிரார்த்தனை செய்கையிலே பரமனு பார்வதியும் நேரிலே வரம் தந்தார். சிவ பார்வதி தரிசனத்தை காண கணவன் தவமியற்ற காடு நோக்கி சென்றார். குறிப்பறிந்து பதிவிரதை துணிந்தாள், தன் கணவனோடு கர்ப்பவதியம் சென்றாள். ஓம் சாயி ஓம் சீரடி சாயி ஓம், ஓம் சாயி ஓம் சீரடி சாயி ஓம். சீரடி சாயி கதை கேட்போம், அவரை பரமசிவன் அம்சமாக ஏற்போம். குழந்தை பிறந்ததுமே பக்குவமாய் கிடத்தி கணவனை பின்தொடர்ந்தே காரிகையும் சென்றாள். குழந்தை பிறந்ததுமே பக்குவமாய் கிடத்தி கணவனை பின்தொடர்ந்தே காரிகையும் சென்றாள். பக்கீர் தம்பதிக்கு அல்லாஹ் கொடுத்ததென மாபு என அழைத்து பாசமுடன் வளர்த்தார். பக்கீர் வீட்டில் 4 வருடம் வளர்ந்தார். பின்னர் பயிற்சிக்காக ஆசிரமத்தில் சேர்ந்தார். குருகுலத்தில் வேங்குஷாவை கண்டார். அவரை குருவாக்கி உயர் ஞானம் பெற்றார். ஓம் சாயி ஓம் சீரடி சாயி ஓம், ஓம் சாயி ஓம் சீரடி சாயி ஓம். சீரடி சாயி கதை கேட்போம், அவரை பரமசிவன் அம்சமாக ஏற்போம். அந்தணராய் பிறந்து இஸ்லாத்தை கடைபிடித்து ஆசிரமத்தில் பயின்று அனைத்தையும் அறிந்திருந்தார். அந்தணராய் பிறந்து இஸ்லாத்தை கடைபிடித்து ஆசிரமத்தில் பயின்று அனைத்தையும் அறிந்திருந்தார். சிந்தையை தெளிய வைக்க அற்புதம் பல புரிந்தார். சீராக வாழ்வதற்கு சீலமை போதும் என்றார். 50 வயதினிலே ஒரு நாள் பாபா மூச்சையாகி 3 நாளில் மீண்டார். 83 வயது பாபா பக்தரை ஏங்க வைத்து சோழ உடல் நீத்தார். ஓம் சாயி ஓம் சீரடி சாயி ஓம், ஓம் சாயி ஓம் சீரடி சாயி ஓம். சீரடி சாயி கதை கேட்போம், அவரை பரமசிவன் அம்சமாக ஏற்போம். சீரடி சாயி கதை கேட்போம், அவரை பரமசிவன் அம்சமாக ஏற்போம்.